லார்ட்ஸில் லக் யாருக்கு இந்த முறை? வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் 11. இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் 7. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் 2 டெஸ்ட் போட்டிகள் 2 தரப்புக்கும் 1-1 அப்படின்ற சமநிலையில் இருக்கிற சூழலில் இன்றைக்கு இந்திய நேரப்படி 3:30 மணிக்கு லண்டனில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற மெக்கா ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய லார்ட்ஸ் மைதானத்தில் 3வது டெஸ்ட் போட்டி தொடங்க இருக்கு. லார்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே இந்தியா இங்கிலாந்துக்கு பயங்கரமான வரலாறுகள் இருக்குது. 1986க்கு முன்னாடி நிறைய கசப்பான அனுபவங்கள் இருந்தாலும் 1986ல் கவாஸ்கர் லீட் பண்ண இந்தியன் டீம் அட்டகாசமாக விளையாடி லார்ட்ஸில் இங்கிலாந்து அணியை ஜெயிச்சு அந்த தொடரையை கைப்பற்ற சிறப்பான ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு பார்த்தோன்னா 1990-91 காலகட்டங்களில் அந்த சீரீஸில் லார்ட்ஸில் விளையாடும் போது 30 ரன்கள் எடுத்திருந்த இங்கிலாந்துடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கிரஹாம் கோச்சை கேட்ச் விட்டதோடைய விளைவாக அந்த சான்ஸை யூஸ் பண்ண அவர் இந்திய அணியை வச்சு செஞ்சு 333 ரன் அடித்து இந்திய அணியை ஒட்டுமொத்தமாகவே பாதாளத்தில் தள்ளினார். அதை தொடர்ந்து 1996ல் 0-1 டவுனில் இருந்த இந்தியன் டீமுக்கு 2 டெபியூட்டான்ஸ் ஹீரோஸான ஒரு சூப்பரான நாள் லார்ட்ஸில் இருந்துச்சு. சௌரவ் கங்குலியுடைய அட்டகாசமான 131 ரன்கள் மற்றும் 7வது வீரராக களமிறங்கின டெபியூட்டான் ராகுல் டிராவிடுடைய சூப்பரான 95 ரன்கள் 2 ஸ்டார்ஸ் உதயமானது லார்ட்ஸ் மைதானத்தில் தான். அதைத் தொடர்ந்து 2002ல் மைக்கேல் வானுடைய மிரட்டலான 197 ரன்கள் மற்றும் டீம் முழுக்க அரை சதங்களாக கான்ட்ரிபியூட் பண்ண இங்கிலாந்து வீரர்களுடைய அட்டகாசமான பேட்டிங்குடைய விளைவா ஒரு பெரிய ஸ்கோரை இந்தியா முன்னாடி வைக்க 2 இன்னிங்ஸ்லையும் இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் மெகா சொதப்பினாங்க. ஒரே ஒரு ஆறுதல் 2வது இன்னிங்ஸில் 109 ரன்கள் அடித்து கடைசி வர நாட் அவுட்டில் இருந்த அஜித் அகர்கர் மட்டும்தான். 2007 பொறுத்த வரைக்கும் இந்திய அணியுடைய பவுலிங் டீசெண்டாக இருந்தது. இந்திய அணியுடைய பேட்டிங்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இருந்தாலும் மழை காப்பாற்றியதோடைய விளைவாகவும் 2வது இன்னிங்ஸில் ஜாஃபர் மற்றும் MS டோனியோடைய அரை சதங்கள் விளைவாகவும் இந்த டெஸ்ட் போட்டியை ட்ரா பண்ணினாங்க. முதல் இன்னிங்ஸில் என்னதான் தினேஷ் கார்த்திக் ஒரு அரை சதம் அடிச்சிருந்தாலும் மற்ற வீரர்களிருந்து தேவையான சப்போர்ட் கிடைக்கலன்னு சொல்லலாம். 2011 பொறுத்த வரைக்கும் 71 ரன்கள் எடுத்திருந்த கெவின் பீட்டர்சனுக்கு ஒரு ரிவ்யூவை டோனியோடைய பந்து வீச்சில் டிராவிட் கேட்ச் கொடுக்க அவுட்டு கொடுத்த அம்பையர்கள் ரிவ்யூ வழியாக பீட்டர்சன் தப்பிக்க அதை 202 நாட் அவுட் அப்படின்ற ஒரு டேலி ஏமாத்தினார். மற்ற வீரர்கள் எல்லாரும் சிறப்பான பங்களிப்பை கொடுக்க பெரிய ஸ்கோரை மிரட்டலாக வச்சாங்க இங்கிலாந்து. அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக டிராவிட் மட்டும் செஞ்சுரி போட மற்ற வீரர்கள் எல்லாம் கொஞ்சம் ரன் அடிக்க பெரிய ஸ்கோர் வரவே இல்லை. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடோட தொடர்ந்து விளையாடின இங்கிலாந்து டீமுக்கு டெய்லண்டர் சைட்லேருந்து இந்த முறை 2 அரை சதங்கள் வர மிரட்டலான ஒரு டார்கெட்டை இந்திய அணி முன்னாடி வைக்க செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் ஆடின சுரேஷ் ரெய்னா மட்டும் 82 ரன்கள் அடிக்க மற்ற வீரர்கள் எல்லாம் கையை விரிக்க இந்தியா பரிதாபகரமாக 2011 தோல்வி. 2014 மறக்க முடியாத ஒரு மேட்ச்னே சொல்லலாம். இக்கட்டான சூழலில் இருந்த இந்திய அணிக்கு ரஹானே செஞ்சுரி அடித்து ஓலி பாய்ச்ச அதை பற்றி பிடிச்சிட்ட புவனேஸ்வர் குமார் பந்து வீச்சில் முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட்டை எடுக்க 2வது இன்னிங்ஸில் சில அரை சதங்கள் இந்திய பேட்ஸ்மேன்கள் அடிக்க 320 அப்படின்ற டார்கெட்டை விரட்டிட்டு இருந்த இங்கிலாந்து டீமுக்கு ஜோ ரூட் ஒரு பக்கம் நின்று பக்கபலமாக ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிக்க மற்ற வீரர்கள் எல்லாம் பக்கபலமாக நிற்க அந்த சூழலில் தான் மிரட்டலா பந்து வீச வந்தார் இஷாந்த் சர்மா. ஷார்ட் பிச் பவுலிங் பிளானை வச்சு டோனி செட் பண்ணி கொடுத்த ஃபீல்டுக்கு பக்காவாக பவுலிங் போட்டு பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு 7 விக்கெட்டுகளை அள்ளி எடுத்தார் இஷாந்த். இதோடைய விளைவாக 116 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அந்த போட்டியில் ஜெயிச்சாங்க. 2018 சீரீஸை பொறுத்தவரை இந்திய அணிக்கு ரொம்பவே மோசமான சீரீஸ்னு சொல்லலாம். ஆட்டம் முழுக்க மழையால் தடைகள் ஏற்பட இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 109க்கும் 2வது இன்னிங்ஸில் 107 ரன்களுக்கும் பரிதாபகரமாக விழ ஒரே ஒரு இன்னிங்ஸ் விளையாடின இங்கிலாந்து அணிக்கு டாப் ஆர்டர்லேருந்து லோவர் ஆர்டர் வரைக்கும் கான்ட்ரிபியூஷன்ஸ் வர அதுலேயும் குறிப்பாக 7-8ல் இறங்கியிருந்த பர்ஸ்டோ 95 ரன்னையும் கிறிஸ் வோக்ஸ் 137 ரன்னையும் அடித்து இந்திய அணியை ஆட்டத்தை விட்டு வெளியே துரத்துனாங்க. பின்னாடி சான்கரன் வேற தன்னுடைய பங்குக்கு அதிரடியான ரன்களை லோடோ வந்து இடத்துல அடித்து கொடுத்தாரு. இப்படி ஒரு இன்னிங்ஸ் தோல்வி இந்திய அணிக்கு. 2021 ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி நடந்துச்சு. டாஸை ஜெயிச்ச இங்கிலாந்து பந்து வீச்சை தேர்வு செய்ய இந்தியாவுடைய கேப்டன் ரோஹித் சர்மா 83 ரன்னையும் KL ராகுல் 129 ரன்னையும் அடித்து வலுவான தொடக்கத்தை கொடுத்த அந்த தொடக்கத்தை சரியாக பயன்படுத்தாத இந்தியன் டீமால் 400 ரன் கூட அடிக்க முடியாமல் 300களிலேயே தன்னுடைய டோட்டலாக பறி கொடுத்துச்சு. அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக இங்கிலாந்து அணியில் இருந்து ஜோ ரூட் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு 180 ரன் அடித்து கடைசி வர நாட் அவுட்டில் நிற்க ஒரு பெரிய ஸ்கோர் இந்தியா முன்னாடி வந்துச்சு. என்னதான் லீடு ரொம்ப பெருசு இல்லை அப்படின்னு சொன்னாலுமே அந்த லீடை பெருசாக்குற விஷயத்த இந்தியன் டீம் சூப்பராகவே செஞ்சாங்க. என்னதான் டாப் ஆர்டர் சொதப்பினாலும் புஜாராவும் ரஹானேவும் தங்களுடைய பங்குக்கு ஆஃப் செஞ்சுரிஸை போட மற்ற மிடில் ஆர்டர் மற்றும் லோவர் ஆர்டர் ரன்களை கொஞ்சமாக அடிக்க டெய்லண்டர்களாக இறங்கின ஷமி மற்றும் பும்ரா 10வது விக்கெட்டுக்கு 89 ரன்களை குரூஷியலாக அடித்து கொடுத்து இங்கிலாந்துடைய பவுலர்களை வெறுப்பேற்ற அதுக்கு இங்கிலாந்துடைய பேட்ஸ்மேன்கள் அவங்க பந்து வீச வரும்போது பதிலில்லாமல் திணற கடைசியில்
272 அப்படின்ற டார்கெட்டை சேஸ் பண்ண முயற்சி பண்ண இங்கிலாந்து டீம் வெறும் 120 ரன்களுக்கு இந்திய பேசர்ஸ் கிட்ட சரண்டர் ஆகன்னு சொல்லி இப்படி தான் லார்ட்ஸில் 1986லேருந்து 2021 வரைக்கும் வரலாறு இருந்திருக்கு. 2025 எப்படி இருக்க போகுதுன்றதை பார்க்கணும். காரணம் 2025 அண்மையில் முடிவடைஞ்ச WTC ஃபைனலை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த இன்னிங்ஸ்லையுமே பெரிய ஸ்கோர் வரவே இல்லைன்னு சொல்லலாம். கடைசி இன்னிங்ஸில் தான் ஏடன் மார்க்ரம் ஒரு சூப்பரான செஞ்சுரியை அடித்து கொஞ்சம் இந்த பிச்சில் பேட்டிங்கும் ஆட முடியும் அப்படின்றத காமிச்சார். மற்றபடி பெரிய ஸ்கோர்கள் ஆஸ்திரேலிய தரப்புலையும் சரி தென்னாப்பிரிக்கா தரப்புலையும் சரி 100களாக வரவே இல்லை. இங்கே கொஞ்சம் 40களும் 50களுமாக தான் வந்துருந்துச்சு. 250 அடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற ஒரு நிலைமையாக தான் இந்த டெஸ்ட் போட்டியில் இருந்தது. அதே நிலை இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் போட்டியிலையும் தொடருமான்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். இந்த டெஸ்ட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் முதல் 2 டெஸ்ட் போட்டிகள்லேயே 3400க்கும் மேற்பட்ட ரன்கள் அப்படின்ற ஒரு பெரிய அக்ரிகேட்டை வச்சுருந்துருக்குறாங்க. இது கிட்டத்தட்ட 101 வருட 3200 ரன்கள் அப்படின்ற ஆஷஸ் ரெக்கார்டை தட்டி தூக்கி உடைச்சிருக்கு. இப்படி இருக்கிற சூழலில் இந்த 3வது டெஸ்ட் போட்டி ஹை ரன் ஸ்கோரிங் மேட்சாக இருக்குமா, இல்லை வழக்கம் போல் டிப்பிக்கல் லார்ட்ஸாக ஒரே நாளில் 10 விக்கெட் 12 விக்கெட் விழக்கூடிய ஒரு ஸ்போர்ட்டிவான லார்ட்ஸ் பிச்சாக இருக்க போதான்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். பெரும்பாலும் டாஸ் ஜெயிக்கிற அணிகள் பந்து வீசுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கொஞ்சம் ஓவர்காஸ்ட் கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் பந்து வீசுகிற அணி நிச்சயமாகவே விக்கெட்டுகளை அள்ளுன்றதில் மாட்டுக்கிறது கடமில்லை. இருந்தாலும் பேட்டிங் செய்யக்கூடிய அணி பொறுமையாகவும் பொறுப்பாகவும் விளையாடினாங்க, விக்கெட்டை விடாமல் விளையாடினாங்கன்னு சொன்னால் நிச்சயமாகவே ரன்ஸ் டு பி ஹேட் அப்படின்றதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அதுக்கு பெரிய உதாரணம் 1996 மைக்கேல் வானுடைய 197 மற்றும் 2011 கெவின் பீட்டர்சன் அடித்த 202 நாட் அவுட். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் பிரசித் கிருஷ்ணா கொஞ்சம் 2 டெஸ்ட் போட்டிகளையும் கொஞ்சம் ரன்களை விட்டு கொடுத்துருக்காரு, கொஞ்சம் ஆஃப் கலராக இருந்திருக்கிறாரு. அவருக்கு பதிலாக பும்ரா ரிட்டர்ன் ஆகிறாரு. போன டெஸ்ட்டில் 10 விக்கெட்டுகள் எடுத்து அசத்தின ஆகாஷ்தீப் தன்னுடைய இடத்தை தக்க வச்சுக்க பிரசித் கிருஷ்ணா தான் இப்போ பும்ராவுக்கு வழிவிடுற ஒரு சூழல் வந்திருக்கு. மற்றபடி டீமை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் ரெட்டி அல்லது வாஷிங்டன் சுந்தரோடைய இடத்துல சாய் சுதர்சனை உள்ளே கொண்டு வர போகிறாங்களா, இல்லை இவர்களையே வச்சு விளையாட போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இங்கிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் போன டெஸ்ட் போட்டியில் அதுலேயும் பர்டிகுலராக 2வது இன்னிங்ஸில் படுமோசமாக 6க்கு மேலான ரன் ரேட்டில் அடி வாங்கியிருந்த ஜார்ஜ் டங்குக்கு பதிலாக ஜாஃப்ரா ஆர்ச்சர் உள்ளே வராரு. ஸோ கண்டிப்பாக ஸ்பைஸுக்கும் பேஸ் அண்ட் பவுன்ஸ்க்கும் பஞ்சமே இல்லாமல் இந்த டெஸ்ட் போட்டி நடக்க போகுது. போன முறை 2019 ஆஷஸ் விளையாடும் போது ஸ்டீவ் ஸ்மித்தோடைய மண்டையை பதம் பார்த்த இவர் இந்த முறை சரியான ஃபார்மில் இருக்கிற சுப்மன் கில்லுடைய மண்டையை பதம் பார்ப்பாரா, இல்லை சுப்மன் கில் இவரை நாலாபுரமும் அவருடைய வழக்கமான ஸ்டைலில் சதறடிப்பாரா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ இந்தியா இங்கிலாந்து அட் லார்ட்ஸ் 2025 உங்களுடைய வின்னர் சாய்ஸ் யார்? சுப்மன் கில்லுடைய அதிரடியான ரன் வேட்டை அதுவும் சதங்கள் வேட்டை மெக்காஃப் கிரிக்கெட்டிலும் தொடருமா, இல்லை இங்கிலாந்து அணி வேறு திட்டங்களோடு வந்து சுப்மன் கில்லை கட்டுப்படுத்தி வைப்பாங்களா? உங்களுடைய பதில் என்ன? கமெண்ட் செக்ஷனில் பதில்களை போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.